கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தந்த இந்த நல்ல கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக உங்களை மறுபடியுமாய் சந்திக்கிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்ததற்காக தேவனாகிய கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாளிலேயும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக ஆண்டவரே, இந்த இடத்துல ஆமென், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய வார்த்தையை கேட்க போகிற அருமையான அன்பு பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஆமென். இதில் இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த யூடியூப் மூலமாய், தொலைக்காட்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் உங்கள் கைகளிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலேயும், போராட்டங்கள் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலேயும் ஆண்டவரே எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல வந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கணும். உங்கள் கைகளிலே தருகிறோம். ஆமென். தேவ பிரசன்னம் வெளிப்படணும். எந்த இடத்துலேருந்து பார்க்குறாங்களோ ஆமென், அந்த இடத்துல கர்த்தர் கடந்து செல்லுங்கப்பா. அந்த இடத்துல உங்கள் பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆமென். உங்களுடைய நாமம் மகிமைப்படணும்னு ஜெபிக்கிறேன். உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான நித்திய வெளிச்சம் டிவி ஆமென் அந்த ஊழியர்களையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் அவர்களையும் இந்த ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவியின் மூலமாய் பார்க்கிற உங்களையும் ஆமென் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நாம் இன்றைக்கும் ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து ஜெபிக்க நம் தேவனாய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு பேசுகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், யார் உங்களை விட்டு விலகினாலும், யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை பலனற்று போக பண்ணியிருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, இயேசு உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார். எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா சூழ்நிலையிலையும் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். மனிதனுடைய வாக்கு ஒருவேளை மாறிப்போக வாய்ப்பு இருக்கிறது. மனிதன் மாறுவான், மனிதனுடைய வாக்குறுதிகள் மாறி போக முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்றால் அது நிச்சயமாக அது மாறவே மாறாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ எந்த இடத்திலிருந்து நீ பார்த்து கொண்டிருந்தாலும், எந்த சூழ்நிலையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும், இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களை விட்டுட்டு விலகவே மாட்டேன், உங்களை நான் கைவிடவே மாட்டேன், நீங்கள் பயப்படாண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், நான் உங்கள் கூடவே இருப்பேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆமென் உங்களோடு பேசுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால் நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால் நீங்கள் திகைக்க வேண்டாம். எனக்கு யார் உண்டு என்று நினைக்கிறீர்களா? எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா? ஆமென். எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? இல்லை தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் கூட உண்டு. என் உறவினர்கள் இப்படி பேசிவிட்டார்களே, என் கணவன் இப்படி பேசிவிட்டாரே, அல்லது என் மனைவி இப்படி பேசிவிட்டாரே,
அல்லது என் பிள்ளைகள் என்னை சேர்த்து கொள்ளவில்லையே, நான் நம்புகிற பிள்ளைகள் கூட என் பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லி ஒருவேளை இந்த இடத்துல இந்த செய்தியை சோகத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களை பார்த்து மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், யார் நீங்கள் எதிர்பார்க்கிற யாரும் உங்கள் கூட இல்லாட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் கூட இருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை, நீங்கள் நினைக்கிற, நீங்கள் எதிர்பார்க்கிற, வேண்டிக் கொள்ளுகிற ஒரு அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த செய்தியை விசுவாசத்தோடு பாருங்கள், நம்பிக்கையோடு பாருங்கள். நிச்சயமாக நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின அந்த இயேசு கிறிஸ்து, ஆமென், உங்கள் கூட இருக்கிறதை நீங்கள் உணர முடியும். அவர் உங்களை கைவிடாமல் இருக்கிறதை நீங்கள் உணர முடியும். அது மாத்திரமல்ல, அவர் உங்கள் கூட இருந்து அற்புதங்களை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவஜனமே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையுள்ள தெய்வம். அவர் நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை இப்படியாய் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆமென், இதோ உலகத்தின் சகல நாட்களும், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஏதோ ஒரு நாள் 2 நாள் உங்கள் கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்லலை. ஏதோ ஒரு நாள் 2 நாள் நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லலை. இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலேயும், இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை நாள் வாழுகிறீர்களோ அத்தனை நாட்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருப்பார். ஆமென். எப்படி இருப்பாராம்? ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தில் இதே போல ஒரு வார்த்தை வருகிறது. என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று இங்கே பக்தன் தைரியமாய் சொல்லுகிறார். என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்களே, இந்த மனிதனை போல, இந்த பக்தனை போல நீங்களும் சொல்ல முடியும், என் தகப்பன் என்னை கைவிட்டாலும், என் தாய் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று. இதை கேட்கும் பொழுதே நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வார். கர்த்தர் உங்களை அரவணைப்பார். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வார். ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆம் தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருந்து அவர் நம்மை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இயேசு நம்ம கூட இருந்து என்னென்ன செய்வார் தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஏன் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்? நம்ம கூட இருந்த ஆண்டவர் என்னென்ன செய்வார் அப்படின்னு ஒரு காரியத்தை நம் வேதத்திலிருந்து வாசிக்க போகிறோம். உங்கள் கூட ஆண்டவர் உங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஏன் கைவிடாமல் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை ஏன் ஆண்டவர் கைவிடாமல் உங்கள் கூட இருக்கிறார் தெரியுமா? இந்த வேத பகுதி அழகாய் சொல்லுகிறது. உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுபடியும் வாசிக்கும் பொழுது, கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். 14வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன்.
என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதாவது இந்த வசனத்தின்படி நாம் சிந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு ஓனாய் இருக்கிறது, ஆட்டுக்கூட்டம் இருக்கிறது. அந்த ஆடுகளை ஒரு மந்தையிலே அந்த ஆடுகளை ஒரு மேய்ப்பன் மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ ஓனாய் வரும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறவன் என்ன செய்வானாம்? அந்த ஓனாயை பார்த்துக்கிட்டு ஓட மாட்டான். ஓனாயை பார்த்து விட்டு ஆடுகளை நடுவில் விட்டுட்டு ஓட மாட்டான். நல்ல மேய்ப்பன் அந்த ஓனாயின் இடத்திலிருந்து ஆடுகளை பாதுகாப்பான். ஆமென். ஆடுகளோடு இருக்கிற அந்த மேய்ப்பன் எதற்காக இருக்கிறான்? ஓனாய் வரும் பொழுது பாதுகாப்பதற்காக. ஆமென். தேவ ஜனமே, ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இராதவன், கூலியாளாய் இருக்கிறவன் ஒருவேளை என்ன செய்வான் என்றால், ஓனாயை பார்த்த உடனே அந்த ஆடுகளை விட்டுட்டு ஓடி விடுவான். இப்போ இயேசு சொல்லுகிறார், நான் கூலியாள் அல்ல, நான் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன். ஆடுகளோடு இருப்பதற்கு காரணம் என்ன? இயேசு சொல்லுகிறார், நான் உங்களோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை பாதுகாப்பதற்காக. ஓனாய் வரும் பொழுது உங்களை பாதுகாப்பதற்காக இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா. ஏன் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஓநாய்கள், அநேக பிரச்சனைகள் கடந்து வருகிறது. ஆமென். எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் நல்ல மேய்ப்பன், ஓநாயை பார்த்து பயந்து ஓடிவிட மாட்டேன். ஓநாயின் இடத்திலிருந்து ஆடுகளை பாதுகாப்பேன். ஒருவேளை ஜீவனை கொடுக்க வேண்டியது வந்தாலும் நான் ஜீவனை கொடுத்து ஆடுகளை நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு எவ்வளவு நல்ல மேய்ப்பன். ஆமென். நமக்கு விரோதமாக எத்தனையோ ஓநாய்கள் வருகிறது. ஆனால் இயேசு நம்மோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மை பாதுகாப்பதற்காக. உங்களை பாதுகாப்பதற்காகத்தான் இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களை கைவிடாமல் இயேசு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை பாதுகாப்பதற்காக, உங்க குடும்பத்தை பாதுகாப்பதற்காக, உங்க பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக, பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்காகத்தான் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஆமென். எதிலிருந்து பாதுகாப்பார்? ஓநாயின் இடத்திலிருந்து. ஓநாயின் இடத்திலிருந்து அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். இந்த ஓநாய் போன்ற பிரச்சனைகள் இன்னைக்கு ஒருவேளை நம்மை, உண்மையாகவே ஓநாய் நம்மை தேடி வராமல் இருக்கலாம். ஆனால் ஓநாயை போன்ற அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. ஆமென். இந்த ஓநாயினுடைய நிலைமை என்ன? ஓநாய் என்பதை எதை காண்பிக்கிறது என்று நம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்கும் பொழுது, ஓநாய் ஆபத்தை ஏற்படுத்தும் தன்மையுடையது. ஓநாய் ஆபத்தை கொண்டு வருகிறது. என்னென்ன ஆபத்தை கொண்டு வருமா? வேதத்திலிருந்து ஒரு சில காரியத்தை சொல்லுகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஓநாயின் கிரியைகள் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட்டால் என்ன நடக்கும்? ரத்தம் சிந்த வைக்கும். ஓநாய் ரத்தம் சிந்த வைக்கும். நம்முடைய வாழ்க்கையில ரத்தம் சிந்துகிற அனுபவங்கள். ஆமென். தேவஜனமே, உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு ரத்தம் சிந்துகிற அனுபவம் நடந்துட்டே இருக்கா? ஓநாயின் தாக்கம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது என்ற அர்த்தம். ஆண்டவர் அவைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எரேமியா 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஓநாயின் தன்மை என்னவென்றால், அது தன் இரையை பீறி போடும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஓநாய் பட்சித்து போடும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஓநாய் யாரையுமே தப்ப விடாது. குறி வச்சுட்டா அது தப்பவே விடாது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில் இதே போல ஓநாய்கள் இருக்கிறதா? ஆமென். நான் உன்னை தப்ப முடியாம சில காரியத்துல போராடி கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு சில சம்பவங்கள் நிமித்தமாய் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்க குடும்பத்தில் யாராவது ரத்தம் சிந்துறாங்களா? ஆமென். பீறி போடுகிறது போல, ஓநாய் பீறி போடுகிறது போல ஏதோ சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கிறதா? தேவஜனமே, இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆமென். கர்த்தர் உங்களை பாதுகாப்பதற்காக, ஆமென், இயேசு உங்களுக்காக இருக்கிறார். ஓநாய் ஆபத்தை கொண்டு வரும். இந்த ஆபத்துகளிலிருந்து இயேசு உங்களை பாதுகாப்பதற்காக உங்களோடு இருக்கிறார். ரத்தம் சிந்துகிற அனுபவத்திலிருந்து, பட்சிக்கிற அனுபவத்திலிருந்து, பீறி போடுகிற அனுபவத்திலிருந்து இயேசு உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று
உங்களோடு கூட இருக்கிறார். இரண்டாவது, இந்த ஓநாயின் தன்மை என்ன? முதலாவது சொன்னேன், ஓநாய் ஆபத்துக்களை கொண்டு வரும். இரண்டாவது, ஓநாய் வஞ்சிக்கும் தன்மையுடையது, ஏமாற்றும் தன்மையுடையது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி நாம் தியானித்தால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி நாம் தியானித்தால், இந்த ஓநாயின் சுபாவம் என்னவென்றால் வஞ்சிக்கும் தன்மையுடையது, அதாவது ஏமாற்றும் தன்மையுடையது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் மனிதர்களை ஏமாற்றுகிறார்கள். எப்படி இவங்களை ஏமாற்றலாம் என்று இந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது. ஏமாற்றி பணம் வாங்கலாம், ஏமாற்றி பொருட்களை கொடுக்கலாம், இவங்களை எப்படி ஏமாற்றி நடுத்தருவில் சிக்க வைக்கலாம், இவங்களை எப்படி ஏமாற்றி அழித்து விடலாம் என்றெல்லாம் இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் சுற்றி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனமே, ஆமென். இந்த ஏமாற்றுகிற நிலைமையிலிருந்து நாம் ஏமாற்றப்படாதபடிக்கு, நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு ஏன் உங்க கூட இருக்கிறார்? உங்களை பாதுகாப்பதற்காய், ஓநாயின் இடத்திலிருந்து பாதுகாப்பதற்காய். ஓநாய் ஆபத்துக்களை கொண்டு வரும். அந்த ஆபத்துக்களை கொண்டு வருகிற ஓநாயின் இடத்துல இருந்து உங்களை பாதுகாப்பதற்காய் இயேசு கூட இருக்கிறார். வஞ்சிக்கிற ஓநாய்கள், வஞ்சிக்கும் ஏமாற்றும் தன்மையுடைய காரியங்களிடத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்காய், வஞ்சிக்கிற ஓநாயின் இடத்திலிருந்து பாதுகாப்பதற்காய் இயேசு உங்களோடு இருக்கிறார். இன்னும் ஓநாய் என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஓநாயின் அனுபவம் என்பது உபத்திரவங்களையும் பாடுகளையும் காண்பிக்கிறது. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு உபத்திரவம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பாடுகளின் வழியாய் பயணித்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த பாடுகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு உங்களோடு இருக்கிறார். இந்த பாடுகள் உங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு ஆண்டவர் உங்களை கைவிடாமல் இருக்கிறார். இந்த ஓநாய் ஆகிய இந்த பாடுகளிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பதற்காய் உங்களோடு இருக்கிறார். கேட்கிற தேவஜனமே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவர். ஓநாயினிடத்திலிருந்து அவர் பாதுகாக்கிறவர். ஓநாயாகிய ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறவர். ஓநாயாகிய வஞ்சிக்கிற கிரியனிடத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிறவர். ஓநாய் என்கிற உபத்திரவத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். இயேசு உங்களை விட்டு விலகாமல் இருக்கிறவர். உங்களை கைவிடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? உங்களை பாதுகாப்பதற்காய், உங்க வாழ்க்கையில நன்மை செய்வதற்காக, பாதுகாப்பதற்காக. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் எதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவர்? ஸ்தோத்திரம். ஓநாய் வரும்போது நம்மை பாதுகாக்கிற தெய்வம் என்று தியானித்தோம். இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே எப்படியாய் சொல்லுகிறது? ஆமென். ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்ற எகிப்து ராஜாவிற்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரின் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றான். இங்கே ஒரு எதிரியினுடைய திட்டம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஆமென் விலகி போவதற்காக, எகிப்திலிருந்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு நேராய் ஆண்டவர் தம் ஊழியக்காரர் மூலமாய் அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பார்வோனுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களின் எதிரியாகிய பார்வோனின் இருதயத்தில் திடீரென்று ஒரு திட்டம் தோன்றுகிறது. இவர்களை நாம் இப்படியே விட்டுறக்கூடாது, இவர்களை இப்படியே நாம் ஆமென் அவங்க தெய்வத்தை ஆராதிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பார்வோனின் இருதயத்தில் ஒரு தவறான எண்ணம் உண்டாகிவிட்டது. அது மாத்திரமல்ல, அந்த எண்ணத்தின் நிமித்தம் அந்த பார்வோன் என்ன செய்கிறான்? இந்த ஜனங்களை மறுபடியும் அடிமைப்படுத்த வேண்டும், இந்த ஜனங்களை மறுபடியும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்க வேண்டும், இந்த ஜனங்களை மறுபடியும் ஆமென் சித்திரவதை செய்ய வேண்டும் என்று பார்வோன் அந்த ஜனங்களுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அநேக திட்டங்களை தீட்டினான். அவர்களை அடிமைப்படுத்தணும், அவங்களை கஷ்டப்படுத்தணும், அவங்களை மறுபடியும் சிறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. தேவஜனமே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கிருபையாய் அந்த சாத்தானின் திட்டத்திற்கு, அந்த எதிரியின் திட்டத்தை கர்த்தர் முறியடித்து, எந்த திட்டத்தை பார்வோன் தீட்டினான் அந்த பார்வோனையும் அவன் சேனையையும் ஆண்டவராகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்திலே முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாதுகாத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான திட்டங்கள், எதிரான திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து
கர்த்தர் பாதுகாத்தார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்து அந்த எதிரியின் திட்டத்தை முறியடித்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது போல என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை பாதுகாப்பதற்கா. எதிலிருந்து பாதுகாப்பதற்கு? எதிரியின் திட்டத்திலிருந்து உங்களை பாதுகாக்க போகிறார். இன்னைக்கு நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாய், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் அநேக திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களை அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த குடும்பத்தை அடிமைப்படுத்தணும், இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படணும், இந்த குடும்பத்தை வாழ விடக்கூடாது, இந்த குடும்பத்தை செழிப்படைய வைத்து விடக்கூடாது என்று சொல்லி பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாய், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் அநேக திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கலாம். அநேக மந்திரவாதிகள் உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் அநேக திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, நீங்க கவலை வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறபடினால அந்த எதிரியின் திட்டங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து போடுவார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த எதிரியின் திட்டத்திலிருந்து முறியடித்தார். அந்த எதிரியை சமுத்திரத்திலே மூழ்கடித்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது போல, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலேயும் ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவித எதிரிகளையும் கர்த்தர் முறியடித்து அவர்கள் திட்டங்களை செயல்படாமல் ஆக்கி உங்களை பாதுகாப்பதற்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், ஜீவன் உள்ளவராயிருக்கிறார், நீதி உள்ளவராயிருக்கிறார். எனவே ஆமென், உண்மையாய் கர்த்தரை தேடுங்கள். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை பாதுகாப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். ஏன் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் உங்களை கைவிடாமல் இருக்கிறார்? உங்களை பாதுகாப்பதற்காக, ஓநாயினிடத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்காக, எதிரியின் திட்டத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்காக இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில பல கேள்விகள் இருக்கலாம். எனக்கு விரோதமா அவங்க எழும்புறாங்க, இவங்க எழும்புறாங்க. எத்தனை பேர் எழும்பினாலும் தேவ பிள்ளைகளை கவலைப்படாதீங்க. காரணம், தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கைவிட மாட்டார். அவர் கட்டாயம் பாதுகாப்பார். நீங்கள் பயப்படுகிற காரியத்துல அது உங்களுக்கு நேரிடாது. காரணம், அதிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எனவே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஏன் நம்ம கூட இருக்கிறார் தெரியுமா? நம்மை பாதுகாப்பதற்காக. இரண்டாவது, உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை, நீங்கள் அப்பம் பழையதாய் போகவும் இல்லை. ஆம் தேவ ஜனமே, இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தினார். கூட இருந்து வழி நடத்தி என்ன செய்தாராம்? இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அவர்கள் வனாந்திரத்தில் நடந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவர் அவர்கள் தேவைகளை சந்தித்தார். இதை உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனத்திலையும் நீங்கள் வாசிக்க முடியும். அவர்கள் வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கி போகவில்லை என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு ஆண்டவர் மன்னாவை புசிக்க கொடுத்தார், காடையை புசிக்க கொடுத்தார், தண்ணீரை கற்பாறையிலிருந்து வர வைத்தார். இப்படி ஆண்டவர் கூட இருந்து, ஏன் கூட இருந்தார்? அவங்க தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் கூட இருந்ததற்கு காரணம் என்ன? கைவிடாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? அவங்க தேவைகளை சந்தித்தார். அவங்க சாப்பாட்டு தேவையை சந்தித்தார், அவங்க வஸ்திர தேவையை சந்தித்தார், அவங்க சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும்படிக்கு சரீரத்தின் தேவையை ஆண்டவராகிய கர்த்தர் சந்தித்தார். தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருப்பதற்கு காரணம், உங்களை நான் கைவிட மாட்டேன்னு சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க கூட கர்த்தர் இருந்து உங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். உங்க பண தேவையை சந்திப்பார், உங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுற காரியத்தின் தேவையை சந்திப்பார். ஆமென். பிசினஸின் பணத்திற்கான காரியங்களை ஆண்டவர் சந்திப்பார். பண பிரச்சனையை கர்த்தர் சந்திப்பார். எந்த காரியத்தில் பணம் தேவையோ அந்த காரியத்தில் உங்கள் தேவையை சந்திப்பார். உங்கள் பிள்ளைகளின் திருமண காரியத்திற்கு பணத்திற்காய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். ஏனென்றால் அவர் உங்கள் கூட இருக்கிறபடினாலே உங்கள் தேவையை கட்டாயம் சந்திப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். மனுஷன் கைவிடுற மாதிரி ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்க கூட இருந்து
உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க போகிறார். ஆமேன். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28-29 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்ம கூட இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்காக. ஆமேன். இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிகிறது இல்லை. இந்த உலகத்திற்கு பிற்பாடு, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது இன்னொரு உலகம் இருக்கிறது, பரலோகம் அல்லது நரகம். ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த பரலோக வாழ்க்கையை, நித்திய ஜீவன் வாழ்க்கையை தரப்போகிறார். அதன்படி அவர் உங்களை நடத்துவார். அதற்கு நேராய் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்க கூட இருப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அந்த பரலோகத்திற்கு கொண்டு போகும்படி, அழிவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்துவதற்காக நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். ஆமென். தேவஜனமே, 3 காரியத்தை பார்த்தோம். இயேசு ஏன் நம்மோடு கூட இருக்கிறார்? 1, பாதுகாப்பதற்காக, ஓநாயின் இடத்திலிருந்து, எதிரியின் திட்டத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக நம்ம கூட இருக்கிறார். 2, நம் தேவையை சந்திப்பதற்காக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். 3, நம்மை பரலோகத்திற்கு கூட்டிக் கொண்டு போவதற்காக இயேசு நம்மோடு இருக்கிறார். தேவஜனமே, நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை, ஆமென், ஸ்தோத்திரம், அனுதினமும் தேடுங்கள். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை சந்தேகப்படாதீங்க. இயேசு என் கூட தான் இருக்கிறாரா? ஆமென். என் கூட இருந்தால் இப்படியெல்லாம் ஏன் நடக்குது, இப்படியெல்லாம் பிரச்சனை ஏன் நடக்குதுன்னு சொல்லி இயேசுவை சந்தேகப்படாதிருங்கள். இயேசு கூட இருக்கிறதை ஆசீர்வாதமா நினைங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசுவை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்க கூட இருக்கிற இயேசுவை ஒரு நாளும் துக்கப்படுத்தாதீங்க. உங்க கூட இருக்கிற இயேசுவை சந்தேகப்படாதீங்க. ஆமென். நிச்சயமாக இயேசு உங்க கூட இருந்து உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஒரே ஒரு காரியம் சொல்லுங்க, இயேசுவே, நீர் என் கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். என் வாழ்க்கையில என் கூட இருந்து அற்புதங்களை நீர் செய்வீர், நான் நம்புறேன். இயேசுவே, என் கூட இருந்து என்னை கைவிடாமல் இருங்கப்பான்னு சொல்லி இந்த நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? இன்னைக்கு நம்ம கேட்ட வசனத்தின்படி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவே, என் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, என் கையை பிடிச்சி என் வாழ்க்கையை பிடித்து ஆமென் பரலோகத்துக்கு நேராக என்னை நடத்துங்க இயேசுவேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக இயேசு உங்கள் கூட இருப்பார். இயேசுவை சந்தேகப்படாதீங்க, இயேசுவை துக்கப்படுத்தாதீங்க, இயேசுக்கு பிடிக்காத காரியத்தை எதையுமே செய்யாதீங்க. அப்போ நிச்சயமாக இயேசு உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே கண்களை மூடுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கண்களை மூடுங்க. ஆமென். உங்கள் தலைகளை தாழ்த்துங்க. ஆமென். இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, என் கூட இருங்கப்பான்னு சொல்லுங்க. இயேசுவே, என்னை பாதுகாக்கும்படிக்கு என் கூட இருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் தேவையெல்லாம் சந்திப்பதற்காக என் கூட இருங்கப்பான்னு சொல்லுங்க. ஆமென். ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். ஆமென். உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நிச்சயமாய் தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களை தொட போகிறார். கண்களை மூடுவோமா? நீங்களும் ஜெபியுங்கள். நான் உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களே அப்பா. பேசின வார்த்தைகளின்படி இந்த சத்தத்தை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சியின் வழியாக, யூடியூப் வழியாக, சமூக வலைத்தளங்கள் வழியாக இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. இந்த வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நூறத்தனையாய் நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவங்க கூட இருந்து இவர்களை பாதுகாப்பீராக. கர்த்தர் இவர்கள் கூட இருந்து ஆண்டவரே இவங்க தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. கர்த்தர் இவங்க கூட இருந்து இவங்களை பரலோக வாழ்க்கைக்கு நேராய் அழைத்து கொண்டு செல்லும் ஆண்டவரே. உங்க கைகளில் எல்லாரையும் தருகிறோம். ஆமே. நீர் கூட இருக்கும்படிக்கு உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ இவர்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை சந்தேகப்படாம விசுவாசிக்க உதவி செய்யுங்க. ஆமே. நம்முடைய கைகளிலே தருகிறோம். உம்மை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் உதவி செய்யுங்க. நீர் ஆசீர்வதித்து நடத்தும். எல்லா துதிகான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இயேசு உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.